உழவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். ராகுல் காந்தியினுடைய பேச்செல்லாம் நீங்க கவலைப்படவே தேவையில்லை. டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த்தா, நான் பண்ணாத டிஸ்ட்ரிபியூஷனடா நீ பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பண்ண டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்து அப்படி பக்கம் பக்கமாக நீட்டி இருக்கணும். அப்படி நீட்டலையே, அப்படியே அவர் டைவர்ட் ஆகி காங்கிரஸினுடைய பிரச்சார பீரங்கியாக மாறி இருக்கிறார். இந்துக்களுக்கு பாதுகாப்பு அப்படின்னு சொல்றாங்களே, இந்துக்களுக்கு முதல்ல யாரால ஆபத்து அப்படின்ற அந்த கேள்விக்கு அந்த மக்கள்கிட்ட பதில் இருக்கா? நீ இந்த நாட்டில் ஒரு இந்துவா உணர்றியா, நீ இந்துவா இருந்துக்க, இவ்வளவுதான் இந்த நாட்டில் இருந்த நிலைமை. ஆனா இவங்க அதை வேறு ஒன்றாக மாற்ற பார்க்கிறார்கள். அப்படிங்கும் பொழுது பாதுகாக்கப்பட வேண்டியது மோடியிடமிருந்து தானே தவிர பாதுகாக்கப்பட வேண்டியது இஸ்லாமியரிடமிருந்து அல்ல. மோடி லிட்ரலி ஃபெயில்டு. ஏன் அப்படின்னா, கமெண்ட்லயுமே எப்படி கமெண்ட் பண்றாங்கன்னா, அப்ப நீ போர்க் சாப்பிட்டு வீடியோ போடுவியா ரம்ஜான் மாசத்தப்போ, அப்ப அப்படிங்கிற மாதிரி மோடியின் பரிவாரங்கள் இருக்கக்கூடிய அதே யாரெல்லாம் நானும் சாப்பிடக்கூடிய ஓபிசிக்களே இந்த கமெண்ட்டும் பதிவு பண்றாங்க. எனக்கு தெரிந்து ரம்ஜான் மாதத்தில் கூட எல்லா ஊர்லயும் பன்னிக்கறி கடை திறந்தானே இருக்கு. பன்னிக்கறி விற்கக்கூடாதுன்னு, பன்னிக்கறி அன்னைக்கு தடை செய்யப்படும்னோ இல்லை, எந்த ஊர்லயும் இல்லை, எல்லா ஊர்லேயும் விற்பனையில் தானே இருக்கிறது. மசூதி இருக்கிற பகுதிகளிலே கூட தள்ளி பன்றிக்கறி, அந்த பன்றிக்கறி இறைச்சி கிடைக்கத்தானே செய்கிறது. அவங்க யாரும் அடுத்தவனுடைய இதில் தலையிடலை, நீ தான் அடுத்தவனோட இதில் தலையிடுற. இப்போது இது எல்லாமே எதை நோக்கி போகுது அப்படின்னா, இப்போ முதல்ல நம்ம ரிசர்வேஷனில் ஆரம்பித்தோம். இந்த ரிசர்வேஷன் பாலிசியை பற்றியோ, இந்த ரிசர்வேஷன் தொடர்புடைய வேலை வாய்ப்பு பற்றியோ, வேலை வாய்ப்புடன் தொடர்புடைய மக்களுடைய வாழ்வாதாரம் பற்றியோ நம்ம பேசிடக்கூடாதுன்றதுக்காகத்தான் இந்த தூவல் எல்லாம், இந்த மலை சாரல் மாதிரி இந்த பொடியை தூவி விடுறது காரணம். இந்த மத வெறுப்பு பிரச்சார பொடியை தூவி விடுவதற்கு காரணம், உண்மையான பிரச்சனைகளை மக்கள் பேசக்கூடாது, அதிலிருந்து திசை திரும்ப வேண்டும். ஆனால் மோடி லிட்ரலி ஃபெயில்டு. ஏன் அப்படின்னா, மோடி மிஸ்ரபிளி ஃபெயில்டு. ஏன்னா அவர் ஒரு முக்கியமான விஷயத்தை முன்னெடுத்தார், மதம் குறித்தான பிரச்சாரத்தை முன்னெடுத்தார். ஆனால் அப்படியே அவர் டைவர்ட் ஆகி காங்கிரஸினுடைய பிரச்சார பீரங்கியாக மாறியிருக்கிறார். காங்கிரஸினுடைய தேர்தல் அறிக்கை குறித்து எவ்வளவோ பேர் பேசணும்னு முயற்சி பண்ணுறாங்க காங்கிரஸ்ல இருந்து. அவங்களாலலாம் முடியாத ஒரு விஷயத்த மோடி சாத்தியப்படுத்தி காட்டியிருக்கிறார். டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த். நீங்கள் யூடியூப்லேயும் சரி, ட்விட்டர்லேயும் சரி, ஃபேஸ்புக்லேயும் சரி, டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த் பற்றி பேசின எல்லா வீடியோஸ்லையும் கீழே போய் கமெண்ட்ஸை பாருங்கள். டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த்ன்றது சரிதானே அப்படின்னு தான் கமெண்ட் இருக்கும். அதில் யாருமே டிஸ்ட்ரிபியூஷனுக்கு எதிராக இருக்க மாட்டாங்க. ஏன்னா மக்களுக்கு புரியுது, அது அதானிட்டையும் அம்பானிட்டையும் குவிஞ்சிருக்கிற சொத்துக்களை, இந்திய மக்களுடைய சுரண்டி குவிக்கப்பட்ட சொத்துக்களை பிரிச்சளிக்கிறத பற்றி பேசுது. யாரும் ஏன் பக்கத்து வீட்டிலேருந்து பிடிங்கி கொடுக்கறத பற்றி பேசலை, அடுத்த வீட்டிலேருந்து தாலி இருக்கிறத பற்றி யாருமே இங்கே பேசலை அப்படின்றது மக்களுக்கு தெளிவாக தெரியும். நேற்று ராகுல் காந்தி தெளிவுபடுத்துறாரு, 16 லட்சம் கோடி நீங்கள் கடன் தள்ளுபடி செஞ்சுருக்கீங்க. யாருக்கு? இந்த பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு, கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு. இந்த 16 லட்சம் கோடி தள்ளுபடி ஆனாங்கல்ல, இவங்களில் கோயம்புத்தூரில் இருந்த எம்எஸ்எம்இ நடத்தின யாருமே கிடையாது. தஞ்சாவூரில் விவசாயம் பண்ணி கடன் அடைக்க முடியாமல் தற்கொலை பண்ணிட்டு செத்தாங்களே, அவங்க யாரும் இந்த 16 லட்சம் கோடியில் கிடையாது. எல்லாமே அதானி, அம்பானி, மல்லையா உள்ளிட்ட பெரும் முதலாளிகள் மட்டும்தான் இடம்பெற்றிருக்கிறார்கள். நீங்கள் கோயம்புத்தூரில் பல முதலாளிகள் கண்ணீர் விட்டு கதறினாங்க. ஒருத்தர்லாம் நிர்மலா சீதாராமன்ட்ட நீங்கள் கடன் கொடுக்குறாங்கன்னு சொல்கிறீங்க, நான் கேட்குறேன், ஆனால் எனக்கு கொடுக்க மாட்டுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, உங்கள் சிபில் ஸ்கோர் கம்மியாக இருக்குன்றாங்க. அவன் சிபில் ஸ்கோர் நாசமாக போனதுக்கு நீங்கள் தானம்மா காரணம். அவன் சிபில் ஸ்கோர் ஏன் நாசமாக போச்சு? அவனால் சரியான நேரத்துக்கு வட்டி கட்ட முடியல, வாங்கின கடனை அடைக்க முடியல. ஏன் வாங்கின கடனை அடைக்க முடியல அப்படின்னா, அவன் கோவிட் காலத்தில் அவன் தொழில் முடங்கி போச்சு. கோவிட் காலத்தில் தொழில் ஏன் முடங்கி போச்சு? நீங்கள் ஆரம்பத்திலேயே சரியாக கண்காணித்து ஏர்போர்ட்டில் சரியான வழிமுறைகளை பின்பற்றி இருந்தால் இவ்வளவு அபாயகரமான கட்டத்தை நோக்கி இந்தியா நகர்ந்திருக்காது. ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய அளவிற்கு நாம் இருந்திருக்கலாம். ஆனால் ஏர்போர்ட்டில் எந்த மெக்கானிசத்தையும் பண்ணாமல் எல்லாரும் வீட்டுக்கு போயிருங்க, வீட்டுக்கு போய் தனிமைப்படுத்திக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு தெருவெல்லாம் கொரோனா வைரஸை அலைய விட்டது இந்த ஒன்றிய அரசு. அதற்கு காரணத்தை மட்டும் தப்லீக் ஜமாத்தின் மீது எழுதுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருந்தார்கள். அதுவும் கடைசியில் பொய்யென போய்விட்டது. ஏன்னா முதல் அலையில் இவங்க தப்லீக் ஜமாத்தை பற்றி பேசினாங்க, ரெண்டாவது அலையில் மக்களுக்கு தெளிவு வந்து விட்டது. இந்த நோய் எப்படி பரவுது, இந்த கவர்மெண்ட் என்னென்னலாம் தப்பு பண்ணியிருக்கு அப்படின்றது மக்களுக்கு தெளிவாக தெரிந்து விட்டது. இந்த காலகட்டத்தில் தொழில் முடங்கி போய் அவன் வட்டி கட்ட முடியாமல், கடன் கட்ட முடியாமல், தொழில் நசிவடைந்து ஏற்றுமதி இறக்குமதி எல்லாமே பாதிக்கப்பட்டு அவன் தொழிலே மூடுறான். பல மாதங்களாக தொழிலே இயங்கலை. அப்படி இயங்காத தொழில் நிறுவனங்களுக்கு
ஒரு கடன் தள்ளுபடி அறிவிச்சிருக்கீங்களா? இப்படி ஏழை விவசாயிகள் இந்தியா முழுவதும் இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிறப்ப கூட இந்தியாவில் 3 விவசாயிகள் தற்கொலை செய்து 1 மணி நேரத்தில் கிட்டத்தட்ட 30 விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வறிக்கைகள் சொல்லுது. எத்தனையோ விவசாயிகள் டிராக்டர் வாங்கிட்டு அந்த கடனை திருப்பி கட்ட முடியாமல் ரொம்ப சிரமத்தில் இருப்பாங்க. ஆனால் அங்கெல்லாம் போய் என்ன பண்ணுவாங்கன்னா, டிராக்டரில் டயரை உருட்டிட்டு வர்றது, டிராக்டரே உருட்டிட்டு வர்றது, சாவியை பிடுங்கிட்டு போயிடுறது, வீடு புகுந்து மனைவிமார்களை மிரட்டுறது, வீடு புகுந்து பிள்ளைகளை மிரட்டுறது, பிள்ளைய படிக்கிற ஸ்கூலுக்கு போய் என்ன அவங்க அப்பா இது டிராக்டருக்கு வட்டி கட்ட மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் மிரட்டுறதுன்னு இவ்வளவு அடாவடியான செயல்களில் ஈடுபடுற இதே வங்கிகள் அந்த முதலாளிகளுக்கு 16 லட்சம் கோடி கடன் கொடுத்துருக்காங்க. இந்த டிஃபரன்ஸ் வந்து மக்களுக்கு தெரியும். நடுவில் நீங்கள் யார் சார் புரோக்கர் மாதிரி நடுவில் வந்துட்டு ஐயோ காசை பிடிங்கி கொடுக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு சம்மந்தம் இல்லாமல் சிலம்பிட்டு இருக்கீங்கன்றது தான் மக்களுடைய பார்வை. ரெண்டாவது, வட மாநிலங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலும் நம்ம வந்து இப்போ சவுத் எக்ஸாம்பிள்ஸ் வச்சே பேசுகிறோம். நார்த்தன் எக்ஸாம்பிள்ஸ் எடுத்து பாருங்கள். அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த இந்திய அரசு அவ்வளவு வரிப்பணத்தை டெவால்வ் பண்ணி கொடுத்துருக்கிறது. அந்த வரிப்பணத்தை இவர்கள் சரியாக பயன்படுத்தி இருக்கிறார்களான்ற கேள்வி இருக்கு இல்லையா? அந்த சரியாக பயன்படுத்தப்படவில்லை அப்படின்னா ஒன்றும் இல்லை, தமிழ்நாட்டை விட எப்போவுமே குறைந்தபட்சம் 7 மடங்கிலிருந்து 13 மடங்கு வரை அதிகமான தொகை தான் உத்தரப்பிரதேசத்துக்கு வரி பகிர்மானத்தில் போய் சேருகிறது. 13 மடங்கு அதிகமாக வருஷம் வாங்கிட்டு இருக்கிற ஒருத்தன் என்ன செய்கிறான்? ஒரு சின்ன உதாரணம் எடுத்துப்போமே, ஷக்கி நிவாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல்லிட்டு இருக்கிறாரு இல்லையா, மகளிருக்கான உழைக்கும் மகளிர் விடுதிகள். இந்த உழைக்கும் மகளிர் விடுதிகள் திட்டம் 72ல இருந்து இருக்கு. இது இவர் திட்டம் கிடையாது, இந்திரா காந்தியோட திட்டம். உழைக்கும் மகளிருக்கான விடுதிகளை கட்டி கொடுப்பது மாநில அரசின் உறுதுணையோடு. ஏன்னா இடத்த மாநில அரசு ப்ரொவைட் பண்ணி அது போக 50% தொகையை மாநில அரசு கொடுக்கிறது. அப்போ லார்ஜஸ்ட் கான்ட்ரிபியூட்டர் அப்படின்றது ஸ்டேட் கவர்மெண்ட் தான், சென்ட்ரல் கவர்மெண்ட் கிடையாது. ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து வரும்போது ஸ்டேட் தான் பண்ணுது. இதை வந்து காங்கிரஸ் மறுக்கல, ஆனால் பிஜேபி மறுக்குது. அந்த டிஃபரன்ஸை நம்ம இப்போ பேச தேவையில்லை, விரிவாக ஏற்கனவே பேசியிருக்கிறோம். இப்போது இவர் வந்து கட்டுறாரு இல்லையா, உத்தரப்பிரதேசத்துக்குத்தான் தமிழ்நாட்டை விட பல மடங்கு அதிகமான நிதி ஒதுக்கப்படுகிறது. தமிழ்நாடு 184 விடுதிகள் இருக்கிறது, உழைக்கும் மகளிர் விடுதிகள். கேரளாவுடைய சைஸு தமிழ்நாட்டில் ஒரு 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 1/4 இருக்குமா, 126 ஹாஸ்டல் இருக்குது. உத்தரப்பிரதேசம் எத்தனை தமிழ்நாடு, எத்தனை கேரளா? அந்த ஸ்டேட்டில் போய் குறைந்தபட்சம் எத்தனை ஹாஸ்டல் இருக்கலாம்? ஒரு 500ஆவது இருக்கணும். 9 தான் இருக்குது. 9 தான் கிடையாது, 9 தான் இருக்குது. மாவட்டத்தை விடுங்களேன், நாடாளுமன்ற தொகுதிக்கு கூட ஒன்று கிடையாது. 6 சட்டமன்ற தொகுதி சேர்ந்து ஒரு நாடாளுமன்ற தொகுதி. அந்த 80 நாடாளுமன்ற தொகுதி ஒரு எலெக்ஷன் ஃபேஸ்க்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்படி கூட இல்லை. அதான் ஒவ்வொரு எலெக்ஷன் ஃபேஸுக்கும் ஒன்று கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா என்னன்னு தெரியல. அவ்வளோதான் அவங்களுடைய மக்கள் பணி அப்படின்றது இருக்கிறது. அப்போ இது யார்கிட்ட போய் சேர்ந்துருக்கு? இப்போ சிஏஜி அறிக்கை போன தடவை சுட்டி காட்டுது 7.5 லட்சம் கோடி ஊழல் நடைபெற்று இருக்கிறது அப்படின்னு. 7.5 லட்சம் கோடி அப்போ எங்கே போச்சு? இவங்க தானே கேட்டாங்க, ஆராசாட்ட கேட்டாங்கல்ல, 1,76,000 கோடி நீ என்ன செஞ்ச அப்படின்னு கேட்டாங்களா? அதை விட பல மடங்கு அதிகமான தொகை 7.5 லட்சம் கோடி. அதை என்ன செஞ்சீங்க சொல்லுங்க? ஆராசா கோர்ட்டில் போய் சொல்லிட்டு வந்துட்டாரு, உன்ட்ட அதை தாண்டி எந்த ஆதாரமும் இல்லை, அதில் வந்து முறைகேடு நடக்கலை அப்படின்னு ஓபி சைனி தீர்ப்பு எழுதிட்டாரு. இதே வழக்கு வந்து உச்சநீதிமன்றத்தில் வந்து இந்த 2G அலோகேஷன் சரியா தப்பா அப்படின்னு நடந்தது. ராஜா என்ன தப்பு செய்தார்ன்ற வழக்கு வந்து சிபிஐ வழக்காகவும், இந்த ஸ்பெக்ட்ரம் அலோகேஷன் மெத்தடு வந்து சுப்ரீம் கோர்ட்லேயும் நடைபெற்றது. அங்கே கங்குலி தீர்ப்பு என்ன, ஸ்பெக்ட்ரம் வந்து முறையாக ஏலம் விட்டுத்தான் அதனை வந்து ஒதுக்கீடு செய்ய வேண்டும் அப்படின்னு. அது 2Gக்கே நீ 1,76,000 கோடி கணக்காட்டின. இப்போ வந்து 5Gக்கு வந்து இவங்க என்ன தெரியுமா நாம்சம் மாற்றிட்டாங்க, யாருக்கு கவர்மெண்ட் விரும்புதோ அவங்களுக்கு அதை அலாட் பண்ணிடலாம். அப்போது காசு அதில் ஏற்படுற இழப்பு அது யாருக்கான இழப்பு? அந்த கம்பெனி இப்போ இந்தியாவில் இருக்கிறதுல ஒரே ஒரு கம்பெனி மட்டும்தான் எலிஜிபிள் கம்பெனி, இந்த இதுக்கு பாரதி ஏர்டெல் அப்படின்ற அந்த கம்பெனி மட்டும்தான் இந்தியாவில் ஒரே எலிஜிபிள் கம்பெனி டு சீக் 5G. எப்படி இவங்களுக்கு மட்டும் கிடைச்சது அப்படின்னா, இதுக்கு தேவை 2 லைசன்ஸ் தேவை. அந்த 2 லைசன்ஸுமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இவங்களுக்கு மட்டும்தான் அலாட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஒன்று வந்து சேட்டலைட் யூட்டிலிட்டி, இன்னொன்று வந்து அதனுடைய யூசேஜ் லைசன்ஸ். இந்த 2யுமே இந்த ஏர்டெல் நிறுவனத்துக்கு மட்டுமே கொடுத்துருக்கிறார்கள். எந்த ஏர்டெல் நிறுவனம் 2Gயில் வந்து குற்றவாளி கூண்டில் நிறுத்தப்பட வேண்டும்னு இந்தியா முழுக்க போராட்டம் நடத்தியதோ அதே பாரதி ஏர்டெலுக்கு இந்த முறை இவர்கள் ஸ்பெக்ட்ரத்தை எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர், அவராவது ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் சர்வ், யாருனாலும் ஃபஸ்ட்டு வந்தால் வாங்கிக்கலாம். ஆனால் இவங்க எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர், நான் தேர்ந்தெடுக்கிற ஒருத்தருக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அது சுப்ரீம் கோர்ட்டில் விளக்கம் கேட்டிருக்கிறாங்க. யுவர் ஆனர், நீங்கள் கொஞ்சம் ஏதோ டைரக்ஷன்லாம் கொடுத்துருந்தீங்க, அது கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணுங்கள், ஏன்னா நாங்கள் எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் போடுறோம், நீங்கள் வந்து இது பண்ணிட்டீங்கன்னா என்ன பண்ணுறது
அதனால கிளாரிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கிளாரிஃபிகேஷன் பெட்டிஷன் போட்டிருக்கிறாங்க. இத்தனை ஆண்டுகள் கழித்து இந்த காசெல்லாம் எங்கே போகுது அப்படின்ற அந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பும் கடமையும் மோடி அரசாங்கத்துக்கு இருக்கிறதா இல்லையா? அது இருக்கிறது அப்படின்றது தானே எல்லாருக்கும் தெரிந்த உண்மை. ராகுல் காந்தி கேட்குற கேள்வியை மோடி நினைச்சா ஒரு செகண்ட்ல துவம்சம் பண்ணிட முடியும். மக்கள் வளம் இல்லாமல் இருக்கிறார்கள் 90% மக்கள். ராகுல் சொல்லுவது பொய் சொல்ற நீ, நான் கொடுக்குறேன் டேட்டா, மக்கள் ஒவ்வொருத்தர் வீட்லையும் என்னென்ன பொருள் நான் கொண்டு போய் சேர்த்திருக்கேன், ஒவ்வொருத்தர் அக்கௌண்ட்லையும் எவ்வளவு காசு நான் கொண்டு போய் சேர்த்திருக்கேன், இந்தியாவின் சராசரி குடிமகன் ஒருவனுக்கு இந்திய அரசு இவ்வளவு திட்டங்களை கொண்டு வந்து கொடுத்திருக்கிறது, இதன் மூலமாக அவர்கள் இவ்வளவு பலனடைந்திருக்கிறார்கள். தமிழ்நாடு கவர்மெண்ட் சொல்லுது, நான் வந்து மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுக்குறேன், பெண்களுக்கு புதுமை பெண் திட்டம் 1000 ரூபாய் கொடுக்குறேன், உங்களுக்கு வந்து பேருந்தில் கட்டணம் இல்லாத பேருந்து பயணம் அதுக்கு ஒரு 1000 ரூபா உங்களுக்கு மிச்சப்படுத்தி கொடுக்குறேன். அப்போ உங்கள் பாக்கெட்டில் ஆல்ரெடி 1000 ரூபா இருக்குது, நான் ஒரு 2000 ரூபா கொடுக்குறேன், 3000 ரூபாயை மாதம் மாதம் உங்கள் வீட்டுக்கு நான் மெட்டீரியலைஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். தமிழ்நாடு சொல்லுதா இல்லையா? 1,61,00,000 பெண்கள் இதை ஒத்துக்கொள்ளுகிறார்களா இல்லையா? வீடு வீடுக்கு போய் சேர்ந்திருக்கிறதா இல்லையா? வீடு வீடுக்கு மதிய உணவு திட்டம் கொண்டு போய் சேர்க்கப்பட்டிருக்கிறதா இல்லையா? காலை உணவு திட்டம் கொண்டு போய் சேர்க்கப்பட்டிருக்கிறதா இல்லையா? எவ்வளவு மெட்டீரியலிஸ்டிக்கா, எவ்வளவு ஃபீலபிளா ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்க்க முடியுது ஒரு அரசால. நீங்கள் அப்படி ஏதாவது கொண்டு போய் சேர்த்துருக்கீங்களா அப்படின்றது தான் கேள்வி. அப்படி சேர்த்துருந்தீங்கன்னா ராகுல் காந்தியினுடைய பேச்செல்லாம் நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை. டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த்தா, நான் பண்ணாத டிஸ்ட்ரிபியூஷனடா நீ பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ண டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்து அப்படி பக்கம் பக்கமாக நீட்டிருக்கணும். அப்படி நீட்டலையே. காரணம், இவர்கள் உருப்படியாக எந்த திட்டத்தையும் செயல்படுத்தவில்லை. இவர்கள் செயல்படுத்திய திட்டங்கள் எதுவும் மக்களுக்கு பலனளிப்பதாகவும் இல்லை. வீடு கட்டி கொடுக்கிறேன் அப்படின்ற பேரில் மாநில அரசின் நிதியிலிருந்து வீடு கட்டி கொடுத்து விட்டு அதை ஒன்றிய அரசு செய்ததாக பீற்றிக்கொள்வது, இன்னொரு பக்கத்தில் சத்துணவு திட்டம் மாதிரியான திட்டங்களுக்கு தன்னுடைய லேபிளை ஒட்டிக்கிறது. எங்க 100 வருஷமாக ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறோம், கடைசி 5 வருஷத்தில் வந்து நான் அரிசி இலவசமாக கொடுக்குறேன்னு சொல்லிட்டு 80 கோடி மக்களுக்கு இலவச அரிசி, 80 கோடி மக்களுக்கு இலவச அரிசி. தமிழ்நாடு வந்து 6 கோடி மக்களுக்கு கடந்த 15 ஆண்டுகளாக இலவசமாக அரிசி கொடுத்து கொண்டிருக்கிறது. எனக்கு தெரிஞ்சு ஜெயலலிதா வந்த உடனே அறிவித்து விட்டார். கலைஞர் இருந்த போது 1 ரூபாய்க்கு 1 படி அரிசி அப்படின்னு கொடுத்தாரு. அப்போ 20 படி அரிசி அதிகபட்சம் வாங்கிக்கலாம். அப்போ 20 கிலோ அரிசி வாங்கிக்கலாம் அப்படின்ற பட்சத்தில் 20 ரூபாய்க்கு 20 கிலோ அரிசி அப்படின்றது இருந்தது. அதுவே ஒரு பெரிய ரெவல்யூஷனாக பார்த்தா ஜெயலலிதா உனக்கு மேலே நான் போய் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இலவசமாக 20 கிலோ அரிசி அப்படின்னு சொல்லி நிப்பாட்டுறாங்க. இது 2012 நமக்கு கிடைச்சிது. இன்னைக்கு வருஷம் 2024. நீங்கள் எப்போ இதை ஃபீல் பண்ணுறீங்கன்னா 2019 கொரோனா பீரியட்ல கொரோனா பீரியட்ல தான் இதை ஃபீல் பண்ணுறீங்க. இதே திட்டத்துக்கு நிதி கேட்டு ஜெயலலிதா டெல்லிக்கு போயிருக்கிறாரு. ஏன் போனார்? இந்த திட்டத்தை செயல்படுத்துறதுக்கு. மக்களுக்கு வந்து மிக்சி கொடுக்கணும், கிரைண்டர் கொடுக்கணும். அப்போ வந்து ட்ரால் பண்ணாங்க, மிக்சி கிரைண்டருக்குலாம் வந்து இங்கே வந்து நிற்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் போய் நின்னாங்க? ஏன்னா மாநில அரசின் நிதி ஆதாரங்கள் என்பது குறைவு. ஒன்றிய அரசு அதில் பங்களிப்பு செய்தால் அது இன்னும் நல்ல திட்டமாக, இன்னும் எஃபிஷியண்டான திட்டமாக மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்க முடியுன்ற காரணத்தினால ஒன்னொன்றுக்கும் போய் ஒன்றிய அரசு கேள்வி எழுப்புனாங்கல்ல, இதுக்கு ஒன்றிய அரசினுடைய நிதியுதவி வரணும்னு. 1970 நம்ம இந்த போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்கோம். 2019 வந்து இவர் வந்து இலவச அரிசி கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி யாருக்கெல்லாம் கொடுக்குறாரு அப்படின்னா அந்த மைக்ரண்ட் லேபர்ஸுக்கு அவங்கள மனதில் வைத்து இந்த திட்டத்தை செயல்படுவதாக. ஆனால் அவன் தான் வாங்குறதுக்கு உயிரோடையே இல்லையே, அவன் தான் ரயில்வே ட்ராக்கில் அடிபட்டு செத்து போயிட்டானே, அவன் வீட்டில் இருக்கும் பெண்களுடைய தாலி அறுத்தது நீங்கள் தானே. ஒரு காட்சி ஞாபகம் இருக்கிறது. இங்கே தமிழ்நாட்டிலேருந்தோ அல்லது ஏதோ ஒரு இடத்துல இருந்தோ கிளம்புறாங்க. கிளம்பி போகிறவங்க ரொம்ப தூரம் நடந்து போயிட்டு ரயில்வே ட்ராக்கை பார்க்குறாங்க. இந்த ரயில்வே ட்ராக்கை பார்த்துட்டு ரயில் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு காத்திருக்கிறாங்க. காத்திருந்தவங்க பசியில் மயங்கி ரயில்வே ட்ராக்லேயே விழுந்து ரயில் ஏறி செத்தே போனார்கள். இன்னொரு அம்மா வந்து ரயிலுக்காக காத்திருந்து ரயில்வே நிலையத்தில் அப்படியே உட்காந்துருக்குறாங்க. உட்காந்துருந்தவங்க செத்து போயிட்டாங்க. அந்த குழந்தை வந்து அம்மா பால் கொடுங்க பால் கொடுங்கன்னு சொல்லிட்டு அந்த அம்மாவினுடைய மாரை பிடித்து அழுது கொண்டு இருக்கிறது. இன்னொரு பையன் வந்து ஓடிட்டு இருக்கிறான் ரயில்வே ஸ்டேஷனில், அப்பா அப்பான்னு ஓடிட்டு இருக்கிறான். அவங்க அப்பா பிளாட்ஃபாரத்தில் இறந்து கிடந்தார் பசியில். இப்படி சாகடித்து விட்டு இந்த அரிசியை யாருக்கு கொடுக்குறீங்க அப்படின்றது தானே. அந்த சாகடிக்கப்பட்டவர்களுடைய நிலையை உயர்த்துவதற்கு இன்னும் என்ன திட்டத்தை நீங்கள் கொண்டு போய் சேர்த்துருக்கீங்க? அவங்க தமிழ்நாட்டுக்கு இன்னும் தேடி வர்றாங்கல்ல, ஏன் உத்தரப்பிரதேசத்தில் அவங்களுக்கான வசதி வாய்ப்புகளை உங்களால் உருவாக்கி தர முடியல? அப்போ தான் ராகுல் காந்தி பேசுகிற வெல்த் ரீடிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்றது ரெலவெண்ட்டான பாயிண்ட்டாக மாறுகிறது, அவர்களை இன்னும் யோசிக்க வைக்கும் புள்ளியாக மாறுகிறது. இது உண்மையிலேயே அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. கல்லூரி மாணவர்கள் மத்தியில் ரொம்ப குறிப்பாக நம்ம 2K கிட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஜென்ரேஷன்ட்ட இவர்கள் பேசுவதெல்லாம்
என்ன மறுபடியும் சிஏஏ, மறுபடியும் என்ஆர்சி, மறுபடியும் ராமர் கோயில். ராமர் கோயில்ல என்னை பூசாரியா கூட வேலை கொடுக்க மாட்டான். இந்த ராமர் கோயிலால எனக்கு என்ன வேலை கிடைக்க போகுது? நான் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன். எனக்கு ராமர் கோயில்ல என்ன வேலை? நான் பிஇ சிவில் படிச்சிருக்கேன். எனக்கு என்ன வேலை? நான் பிடெக் படிச்சிருக்கேன். எனக்கு என்ன வேலை? நான் பயோகெமிஸ்ட்ரி படிச்சிருக்கேன். எனக்கு என்ன வேலை? அப்படின்னு இளைஞர்கள் கேட்க தொடங்கி இருக்கிறார்கள். இந்தியா முழுக்க சிஎஸ்டிஎஸ் லோக்நீதி ஆய்வறிக்கை எடுத்த தகவல்ல 2 முக்கியமான பிரச்சனைகளை எல்லாரும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஒன்று வேலைவாய்ப்பு இன்மை, 2வது விலைவாசி உயர்வு. இந்த 2ம் மக்களை அவ்வளவு வாட்டி வதைத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு. இந்த 2 கேள்விக்கும் மோடியினுடைய தேர்தல் அறிக்கையில ஏதாவது பதில் சொல்லப்பட்டிருக்கிறதா அப்படின்ற அந்த கேள்வியை தான் முன்னெழுப்ப வேண்டியதா இருக்கு. ஏன்னா இவருடைய தேர்தல் அறிக்கையில எந்த இடத்திலையும் தேர்தல் அறிக்கையை பற்றியே பேச மாட்டார். எந்த பிரச்சாரத்திலேயாவது தேர்தல் அறிக்கை குறித்து அவர் பேசியிருக்கிறாரா? பேசவே இல்லையே. நான் என் தேர்தல் அறிக்கையில் இதை சொல்லியிருக்கேன், இத்தனை பக்கத்தில் இத்தனை நம்பரில் இருக்குது, எடுத்து பாருங்க சொல்லணும்ல. ஆளுங்கட்சியோட தேர்தல் அறிக்கைனா அது எவ்வளோ வலிமையானதாக இருக்க வேண்டும். அப்படி உங்களால் சொல்ல முடியலையே. ஏன்னா சாதனைகளை பட்டியல் போட உங்களால் முடியாது. புதிதாக செய்கிறேன் என்று சொன்னால் 10 வருடம் என்ன செய்வாய் என்று கேட்டு விடுவார்கள். அதனால் அந்த டிபேட்டுக்குள்ளேயே போகாமல் மதவெறுப்பு பிரச்சாரத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். இதெல்லாம் தாண்டியும் இப்பயுமே வந்து நிறைய பேர் சொல்ற பார்க்க முடியுது. இந்துக்களுக்கான பாதுகாப்பா மோடி தான் இருக்க போறாரு. என்ன விலைவாசியா இருந்தாலும் பரவாயில்லங்க, நான் மோடிக்கு தான் ஓட்டு போடுவேன். அப்படிங்கிற கேங் இருந்துட்டே தான் இருக்காங்க. சமூக வலைதளங்கள்ல கூட அது ஒரு பெய்டு ட்ரோல் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனா மக்களாவுமே இப்படி இருக்க தான் செய்றாங்க. நிறைய மீடியாக்கள்ல வந்து மைக் பிடிக்கிறப்போ, இல்லங்க மோடி தான் எங்களுக்கு வரணும். எங்களுக்கு வந்து இந்துக்களுக்கான பாதுகாப்பா மோடிய தான் நாங்க பார்க்குறோம். அப்போ ராகுல ஒரு மாற்றா கூட இந்த மக்கள் நினைக்கலையா? இல்லை, அந்த மக்கள்கிட்ட சரியான கேள்வியில கேட்க வேண்டியது நம்முடைய பொறுப்பும் தான். அதே நேரத்தில் எதிர்க்கட்சிகளோட பொறுப்பும் தான். இந்துக்களுக்கு பாதுகாப்பு அப்படின்னு சொல்றாங்களே, இந்துக்களுக்கு முதல்ல யாரால ஆபத்து அப்படின்ற அந்த கேள்விக்கு அந்த மக்கள்கிட்ட பதில் இருக்கா? அப்ப அந்த மக்களை வந்து யோசிக்க விடாமல் ஒரு ஜாம்பீஸா ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கிறாரான்ற கேள்விதான் ராம் வருது. ஜென்மபூமி முடிஞ்சு அடுத்து கிருஷ்ண ஜென்மபூமி பின்னாடி ஸ்டாக்ல வருதுங்கிற மாதிரி. அப்படிதானே அவங்கள வெறியேற்றி வச்சிருக்கிறாரு. இந்த வெறியினால அவங்களுக்கு என்ன பிரயோஜனம்? ஒன்றும் இல்லை. 2002 குஜராத் கலவரத்தில் முன்னின்று அந்த ஒரு வெறியோட கையில் வந்து பெட்ரோல் குண்டுகளையெல்லாம் தீப்பந்தத்தையும் வச்சுட்டு இன்னும் ஒருத்தருடைய வீடியோக்குள்ள இப்போ நம்ம பார்க்குறோம். அவர் இன்னைக்கு என்னவா இருக்கிறாரு அப்படின்றத பார்க்குறோம். இப்படி வெறியேற்றப்பட்டவர்கள் எல்லாம் பின்னாளில் திருந்த யோசிக்கும் போது திருந்துவதற்கு இந்த சமூகத்தில் இடம் இருக்க வேண்டும் அப்படின்றது தான். இந்த வெறி கொண்ட நபர்கள் எல்லா காலத்திலும் இந்த சமூகத்தில் இருந்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் இந்த வெறி பிடித்தவர்கள் ஒரு நாள் சுயநினைவுக்கு வருவார்கள். அப்படி சுயநினைவுக்கு வரும்பொழுது, அப்பா இப்பயாவது சுயநினைவுக்கு வந்தியா, வந்து உட்காரு பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை உட்கார வைக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும். அந்த இடம் கூட இல்லாம இந்த நாட்டை சுடுகாடாக்க பார்க்கிறார் மோடி. அதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல். இந்து மதத்தை பாதுகாக்க போகிறேன்ற வெறியை இவர்கள் ஏற்றி வைத்திருக்கிறார்கள். யாரிடமிருந்து பாதுகாக்க வேண்டும் இந்து மதத்தை? இந்து மதத்தை பாதுகாப்பது அப்படின்னா இந்துக்களை பாதுகாப்பதா, அல்லது இந்து கோயில்களை பாதுகாப்பதா, அல்லது கடவுள்களை பாதுகாப்பதா, அல்லது இவர்கள் எல்லோரையும் இயக்கி கொண்டிருப்பதாக கருதப்படக்கூடிய இந்து சட்டங்களை பாதுகாப்பதா? எதை மோடி பாதுகாத்து கொடுத்திருக்கிறார் இவர்களுக்காக? மோடி கொண்டு வரப்போகின்ற சட்டம் பொது சிவில் சட்டம் அப்படின்றத அமல்படுத்த போறேன்னு அறிவிக்கிறாரு. இந்த இந்துக்கள் உணர்வுகள் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அப்ப தமிழ்நாட்டிலேயே கூட இந்துக்களை பாதுகாக்கிறேன்ற பேர்ல சிலர் ஒருங்கிணைறாங்க. திருவண்ணாமலை கோயிலை கூட வந்து சென்ட்ரல் எடுத்துக்கும் அப்படிலாம் சொல்றாங்க. எல்லாம் சொல்லுவாங்க, எல்லாமே சொல்லுவாங்க. ஆனா திருவண்ணாமலை பட்டாச்சாரியார் ஒத்துக்கணுமே முதல்ல. திருவண்ணாமலை குருக்கள் ஒத்துக்கணுமே முதல்ல. மீனாட்சி அம்மன் கோயில் குருக்கள் ஒத்துக்கணுமே முதல்ல. 2019ல் சாமியார்கள் ஒரு சில பேர், நிர்வாண சாமியார்களா ஏதோ ஒரு சாமியார்கள் வந்து சனாதன சாமியார்கள்னு வச்சுக்கலாம். அந்த சாமியார்கள் வந்து வைகை ஆத்துக்கு நடுவில் சாமியானா பந்தல் அடித்து, நாங்கள் வந்து இனிமேல் வந்து ஒவ்வொரு வருஷமும் மீனாட்சி அம்மன் கோயில் திருவிழாவோட சேர்த்து இந்த சனாதன பெருவிழாவாக நாங்கள் அதை கொண்டாட போகிறோன்னு பேனர் அடித்தாங்க. அதை அடித்து விரட்டி விட்டது யார் தெரியுமா? மீனாட்சி அம்மன் கோயில் குருக்கள் குரூப்பு தான். யாரா இவன் நம்ம ஊரில் வந்து புதுசாக கடை போட்டுக்கிட்டு இருக்கான், காலங்காலமாக மீனாட்சி அம்மன் கோயிலில் நம்ம திருவிழா நடத்திக்கிட்டு இருக்கிறோம், இவன் யார் புதுசாக வந்து கடை போட்டிருக்கான்னு அந்த பந்தலுக்குள்ளே ஒருத்தனும் போக விடாமல் பார்த்துக்கிட்டதுலேருந்து அவனை துரத்தி அடிக்கிற வரைக்கும் எல்லா வேலையும் செய்தது மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் கேங்கு தான். அப்போது உன் ஆட்களே உன்னை ஏற்றுக்கிறல. இங்கே இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மன் கோயிலில் இருக்கக்கூடிய இந்த பட்டாச்சாரியார்கள் குருக்கள்கள் எல்லாத்தையும் தூக்கிட்டு போய் நீங்கள் திருவண்ணாமலையில் உட்கார வைங்க, உட்கார மாட்டாங்க. திருவண்ணாமலை குருக்கள் குரூப்பை கூட்டு போய் இன்னையிலேருந்து நீங்கள் எல்லாம் மீனாட்சி அம்மன் கோயில் குருக்கள் அப்படின்னு கொண்டு போய் விடுங்க, மாட்டாங்க. ஒவ்வொரு கோயிலுக்கும் அவன் ஒரு வழக்கத்தை வச்சிருக்கிறான். அந்த இது ஒன்றா இருக்குது. இது வந்து கோயிலுக்கு உள்ள இவா இந்தியா முழுக்க ஒன்றா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காளே, அதுலேயே இவ்வளவு வேற்றுமை. ஒரு கோயிலேருந்து இன்னொரு கோயிலுக்கு போக மாட்டான். இப்போ இது கீழே இருக்கக்கூடிய மற்ற சாதிகள் எடுத்து பாருங்கள். ஒரு ஊரில் இருக்கக்கூடிய ஒரு சாதியினுடைய வழிபாட்டு முறையும் இன்னொரு ஊரில் இருக்கக்கூடிய அதே சாதியினுடைய வழிபாட்டு முறையும் வேற. ஒரே சாதிக்கு இந்த ஊரில் ஒரு குலதெய்வம், அந்த ஊரில் வேற ஒரு குலதெய்வம். ஒரே சாதியில் பொண்ணு கொடுக்குற வீட்டுக்கு ஒரு குலதெய்வம், பொண்ணு எடுக்கிற வீட்டுக்கு வேற ஒரு குலதெய்வம். இப்படி ஒன்னொன்னுக்கு இடையில இவ்வளவு வித்தியாசங்கள் இருக்கு. இவ்வளவு வித்தியாசத்தையும் வச்சுட்டு இந்த தமிழ்நாடு இன்னைக்கும் தனியாக நிற்குது. இங்கே பாதுகாக்க முடியாத ஒன்றை வேற எங்கேயும் உன்னால் பாதுகாக்க முடியாது.
இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இனக்குழுவுக்குமான தனிப்பட்ட பழக்க வழக்கங்கள் அப்படின்றது இருக்கு இல்லையா? இந்த தனிப்பட்ட பழக்க வழக்கங்கள் அப்படின்றது அடுத்தவனை சீண்டாத வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஆனால் அடுத்தவன் மீது ஒடுக்குமுறை செய்வதாக, மற்றவர்களை இழிவுபடுத்துவதாக அது வைக்கப்படுகிறது அப்படின்னா அதை எதிர்க்கத்தான் வேண்டும். அப்படி ஏதாவது ஒரு தெளிவான பார்வையை, திட்டத்தை இந்த மோடி இந்துக்களை பாதுகாப்பதற்காக அறிவித்திருக்கிறாரா? உள்ளபடியே மோடி சொல்லுவதன்படி இந்துக்களை பாதுகாப்பது அப்படின்னா இந்துக்களுக்கு எதிராக திருப்புகிறார் அப்படின்றது தான் அர்த்தம். இந்துக்கள்லேயே ஏன் இந்து அப்படின்றது ஒரு ஒற்றை மதம் அல்ல, அது ஒற்றைத்துவ பார்வை கொண்டது அல்ல. இன்னும் சொல்லப்போனால் ஒரு காலகட்டத்தில் இந்தியாவில் இருந்த பல பேர் நம்பிய ஒரு விஷயம், இந்து மதம் ஒரு டெமோக்ராட்டிக்கான ஒரு ரிலீஜன், இதுக்குள்ளே உங்களுக்கு கண்ட்ரோல் அத்தாரிட்டி எதுவும் யாருமே கிடையாது. நீங்கள் எங்கேனாலும் போகலாம், எங்கேனாலும் வரலாம். நீங்கள் கோயிலுக்கு போனாலும் இந்து, போகலைனாலும் இந்து தான். இருந்தாலும் ஹிந்து, பகவத்கீதையை ஃபாலோ பண்ணாட்டியும் ஹிந்து. பகவத்கீதையை ஃபாலோ பண்ணு அப்படின்னு எந்த சட்டமும் உங்களை சொல்லாது, பகவத்கீதையை ஃபாலோ பண்ணாதீங்கன்னு எந்த சட்டமும் உங்களை சொல்லாது. நீ இந்த நாட்டில் ஒரு இந்துவா உணர்றியா, நீ இந்துவா இருந்துக்க, இவ்வளவுதான் இந்த நாட்டில் இருந்த நிலைமை. ஆனால் இவங்க அதை வேறு ஒன்றாக மாற்ற பார்க்கிறார்கள். அப்படிங்கும் பொழுது பாதுகாக்கப்பட வேண்டியது மோடியிடமிருந்து தானே தவிர பாதுகாக்கப்பட வேண்டியது இஸ்லாமியரிடமிருந்து அல்ல. காஞ்சியில் ஏகாம்பரநாதர் கோயில் இருக்கிறது, காஞ்சி சங்கர மடம் இருக்கிறது, இது எல்லாத்துக்கும் அங்கிட்டு போய் பாருங்கள். ஒரு 100 மீட்டரில் தர்கா இருக்கும், ஒரு 200 மீட்டரில் இன்னொரு பள்ளிவாசல் இருக்கும். இது எல்லாமே சேர்ந்து தான் இந்த ஊர் இயங்கிட்டு இருக்கு. இந்த பள்ளிவாசலுக்கும் இதுக்கும் இடையில எந்த சண்டையும் வந்துடாது. நீங்கள் எல்லா ஊர்லேயும் போய் பாருங்கள், 100 மீட்டர் 150 மீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு கோயில் ஒரு பள்ளிவாசலும் சேர்ந்தே தான் இருக்கும். அவனை இவன் டிஸ்டர்ப் பண்ண மாட்டான், அவன் டிஸ்டர்ப் பண்ண மாட்டான். இவன் ஓதுற பாங்கின் ஓசை அவனை டிஸ்டர்ப் பண்ணதில்லை, அவன் போடுற ஒலிப்பெருக்கியின் ஓசை இவனை டிஸ்டர்ப் பண்ணதில்லை. இப்படி இயங்கி கொண்டிருக்கக்கூடிய ஊரில் இந்துக்களை பாதுகாக்கிறேன்னு ஒருத்தன் வர்றான். தயவு செய்து அவர்கள் கண்ணை திறந்து பார்க்க வேண்டும். அந்த மக்கள் ஒரு சில பேர் இன்னமும் கூட இதை நம்பிக்கொண்டிருக்கிறார்கள், நம்மை யாரோ அச்சுறுத்த வருகிறார்கள் அப்படின்னு. கண்ணை திறந்து பாரு. நீ ஒரு இந்துவா இருக்க, சரி இந்துவாவே வாழு, இந்துவாவே கேளு, இந்துவாவே எல்லாத்தையும் அனுபவி. ஒரு இந்துவா உன்னுடைய வேலை வாய்ப்பை ஒன்றிருந்து புடுங்கினது யாரு? தமிழ்நாட்டில் வாழ்ற ஒரு இந்துவா ஒன்றிருந்து உன்னுடைய உரிமைகளை பிடுங்கி எடுத்து கொண்டிருப்பது யாரு? இஸ்லாமியரோ அல்லது வேறு ஒருவரோ அல்ல, உன்னுடைய சக இந்து மதத்தை சேர்ந்த இன்னொரு தோழருக்குத்தான் இது எல்லாத்தையும் பிடுங்கி கொடுக்குறாரு மோடி. அப்போ அவர் உங்க 2 பேரையும் ஒன்னா பார்க்கல. நீ ஒரு ஓபிசி இந்து, இன்னொன்று ஓப்பன் காம்படிஷன் இந்து. இந்த ஓபிசி இந்துவுக்கு போய் சேர வேண்டிய ஒரு இடத்த ஓப்பன் காம்படிஷன் இந்துவுக்கு கொடுத்து இந்த 2 குரூப்புக்கும் இடையில சண்டையை மூட்டி விடுறது யாரு? மோடி தானே மூட்டி விடுறாரு. எந்த இஸ்லாமியர் இந்த இடஒதுக்கீடை பிடிங்கி இவருக்கு கொடுக்கல, இவர் இடஒதுக்கீடை பிடிங்கி இவருக்கு கொடுக்கல, மாறாக மோடி இந்த வேலையை செய்கிறாரு. அப்போது உங்களுக்கு சேர வேண்டிய அப்பத்தை உங்களுக்கு சேர விடாமல் இன்னொரு வாயில் வைத்துவிட்டு அதோ பார் அப்பத்தை தின்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளேயே சண்டை மூட்டும் வேலையைத்தான் மோடி செய்து கொண்டிருக்கிறார். மக்கள் இதில் தெளிவாக இருக்க வேண்டும். ஒரு சிலர் ஏமாந்தவர்களாக இதில் வீழ்ந்து விட்டவர்களாக இருந்தாலும் கூட வரலாற்றில் அவர்கள் திரும்பவும் நல்ல பாதைக்கு திரும்புவார்கள் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இந்த எலெக்ஷன் இல்லாட்டி அடுத்த எலெக்ஷன்ல, இல்லாட்டி அதுக்கு அடுத்த எலெக்ஷன் இல்லை, இந்த மோடியினுடைய த்ரெட் அப்படின்றது 2024 எலெக்ஷனோட முடிய போகிறதா நான் பார்க்கல. மோடி 2024 தோத்தே போனாலும் இந்த போர் அப்படின்றது, இந்த சித்தாந்த பிரச்சனை அப்படின்றது தொடர்ந்து கொண்டே இருக்க போகின்ற ஒன்றுதான். ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு வெறியேற்றி வைத்திருக்கிறார்கள் பல பேரை. அந்த வெறியேற்றி வைத்தவர்கள் எல்லாம் வெறி நீக்கம் செய்ய வேண்டும். ஏன்னா இவங்க உள்ள வந்த உடனே பிஜேபி என்ன செய்யும்னா ஒரு கூச்ச நீக்கம் செஞ்சுருவாங்க. கூச்ச நீக்கம் செய்யப்பட்டவனை நீங்கள் எப்படி, ஒருத்தனுக்கு கூச்சம் இருந்தால் தானே சார் பொதுவெளியில் அவன் ஒழுக்கமாக இருக்கணுன்ற ஒரு நினைவு வரும். அவன் சரி நம்ம பொறுமையாக இருப்போன்ற நினைவு வரும். அடுத்த நம்மளை பற்றி உண்மையை பேசணுன்ற நினைப்பு வரும். டிபேட்டில் ஃபேக் டேட்டாவே பேசிட்டே இருக்காங்கல்ல ஒரு கேங். அதான் கூச்சம் இல்லாமல் பேசுவாங்க பாருங்க, இப்படி எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. அப்போ இந்த கூச்ச நீக்கம் செய்யப்பட்டவர்களுக்கு நீ தப்பு செய்யறதுக்கு கூச்சப்படணும், நீ உண்மைக்கு புறம்பா பேசுறதுக்கு கூச்சப்படணும், பொய் சொல்றதுக்கு கூச்சப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அவனுக்கு கூச்சத்தை வர வைப்பதற்கு அவனுக்கு ஒரு ஆதாமின் ஆப்பிளை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் இந்த சமூகத்துக்கு இருக்கிறது. அந்த ஆப்பிளை அவர்கள் வாயில் வைத்து கூச்சப்படுப்பா ராசா, இந்த கூச்ச நீக்கம் செய்து உன்னை வெறியேற்றிட்டு நாயா அலைய விட்டுருக்கான் ரோட்டில், இதுதான் ஆப்பிள், இதை சாப்பிட்டுட்டு உடைய உடுத்திட்டு நாகரிகமான மனுஷனா சமூகத்தில் வாழு அப்படின்னு சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. இதனால் அப்போ நீ மக்களாக இழிவாக கருதுறீங்களா? மக்கள் என்ன அறிவு கெட்டவர்களா ஏமாந்து போவதற்கு? மக்கள் அறிவற்றவர்கள் அப்படின்றதில் என்னுடைய வாதம். ஆனால் மக்களை அறிவை சிந்திக்க விடாமல், அவர்களுடைய அறிவை பயன்படுத்த விடாமல் தடுத்து வைக்க பார்க்கிறது இந்த மோடி அரசாங்கமும் இந்த RSS சங் பரிவார கும்பலும். இதற்கு எதிராக பேச வேண்டிய பொறுப்பும் கடமையும் இந்த எலெக்ஷனோட அல்ல, இதையும் தாண்டி தொடர்ந்து பேச வேண்டிய, எழுத வேண்டிய தேவையும் பொறுப்பும் எல்லாருக்கும் இருக்கிறதுன்னு நான் நினைக்கிறேன். அரங்கத்திற்கு இவ்வளவு நேரம் நிறைய விஷயங்கள் குறித்து பேசுறதுக்கு மிக்க நன்றி.
இவ்வளோ பேசியிருக்கோம், கடைசியா வந்து அப்பமும் ஆப்பிள்னு சொல்றாரு. இவரு கிரிப்டோ கிறிஸ்டியன் வர போறாங்க. ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.